இடுக்கி மாவட்டத்தின் தோட்டப் பகுதிகளில் ஜாதி சான்றிதழ் கிடைப்பதில் ஏற்படும் காலதாமதம் தொழிலாளிகளுக்கு பெரும் துயரமாக மாறியுள்ளது. சான்றிதழ் கிடைக்காததால் மாணவ மாணவிகளின் கல்வி உட்பட பாதிக்கப்பட்டுள்ளது. ஜாதி சான்றிதழ் வாங்குவதற்காக பலமுறை அரசு அலுவலகங்களுக்கு ஏறி இறங்குவதும் தொழிலாளிகளுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்துகிறது. பள்ளி கல்லூரி அட்மிஷன் போன்றவைகளுக்கும் கல்வி தேவைகளுக்கும் ஜாதி சான்றிதழ்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஜாதி சான்றிதழ் சரியான நேரத்தில் கிடைக்காதது தோட்டப்பகுதியில் உள்ள குடும்பங்களை சிரமத்தில் தள்ளியுள்ளது. இதற்காக பல மாதங்களுக்கு முன்பு விண்ணப்பம் கொடுத்தும் சான்றிதழ்கள் கிடைக்கவில்லை என்ற புகார் எழுந்துள்ளது. முன்னோர்கள் இந்த பகுதியில் தங்கியிருந்தால் மட்டுமே பழைய சான்றுகள் ஆஜர் செய்ய வேண்டும் என்ற கட்டாயத்தில் தான் விண்ணப்பங்கள் நீண்டு செல்ல காரணம். பல தலைமுறைகள் பழமையான சான்றுகள் கைவசம் இல்லாததால் ஏராளமான விண்ணப்பங்கள் அலுவலகங்களில் இப்போதும் தேங்கியுள்ளன. நான் இதுக்கு முன்னாடி வேலை செய்ய எங்க அப்பா அம்மா எஸ்டேட்ல வேலை செய்ய கிடையாது. அவங்க பிரைவேட்ல தான் நாங்க இருந்தோம். நானும் இங்கதான் இருக்கேன். நான் யாருக்குள்ள மைக்ரோ சர்டிபிகேட் வச்சு நான் இந்த சர்டிபிகேட் வாங்க முடியும்? ஸ்கூல்ல இருந்து அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணணும், அதனால நீ இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்றாங்க. சார், இதுக்கு யாராவது ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? இதுக்கு இங்க இந்த கவர்மெண்ட் இதுக்கு ஏதாவது ஒரு இதை எடுக்க முடியுமா, ஸ்டெப் எடுக்க முடியுமா? எங்களை மாதிரி எத்தனையோ பேர் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். இதுக்கு என்ன சார் தீர்வு? மூணாறுல பிறந்ததுக்கு இப்படியே அலைய விடுவாங்க? ஜாதி சான்றிதழ்களுக்காக வில்லேஜ் அலுவலகங்களும் மற்ற அரசு அலுவலகங்களும் ஏறி இறங்க வேண்டி வருவதை தோட்ட தொழிலாளிகளுக்கு பெரும் துயரமாக மாறியுள்ளது. ஒரு நாள் சம்பளம் உட்பட உள்ளவை விட்டுதான் அலுவலகங்களுக்கு இவர்கள் வந்து செல்கின்றனர். ஜாதி சர்டிபிகேட்டுங்கிற பேர்ல டெய்லியும் இதுக்கு பின்னாடி அவங்க பேரண்ட்ஸ் ஓடி நடக்கிறதுனால அவங்களோட வேலைகள் பாதிக்கு, அவங்களோட பணங்கள் தேவையில்லாம செலவழிஞ்சிட்டு இருக்கு. அப்போ இது காலங்களாக நடந்து வந்து இதுக்கு நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் சர்க்காரோட பாகத்தில் வரணும். இப்போ புதுசாக வந்திருக்க சர்க்கார் இது இடப்பட்டு நிரந்தர சொல்யூஷன் இறைஞ்சி மக்களுக்கு, தேயிலத்தோட்ட தொழிலாளர் மக்களுக்கு உடனடியாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் வரணும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களாக எங்களுடைய ஒரு வேண்டுகோள். மாணவ மாணவிகளின் கல்வி சம்பந்தமான தேவைகளை பாதிக்கும் பிரச்சனை என்பதால் விரைவாக சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தோட்ட தொழிலாளிகளை சிரமப்படுத்தும் பிரச்சனையிலிருந்து அதிகாரிகள் பின்வாங்க வேண்டும் என்று பெற்றோர்களும் கேட்டுக்கொண்டுள்ளனர். நியூஸ் பியூரோ, மூணார்.